இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸி பன் சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பன் வாங்கியிருக்கிறேன், இந்த மாதிரி பன் வாங்கிக்கோங்க. அப்புறமா இது வந்து சீஸு, உப்பு, தக்காளி, கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எக்லெஸ் மயனீஸ், அப்புறம் பெப்பர், கெச்சப். ஸோ இதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ண வெங்காயம் அதை ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறமா கேப்சிகம், அதுக்கப்புறம் தக்காளி, சால்ட் வந்து ரொம்ப போடாதீங்க, ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, ரொம்ப வேணாம். அப்புறமா பெப்பர், அது கூட நான் கொஞ்சமாக மயனீஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கெச்சப். ஸோ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பன்னை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எல்லா பன்னையும் அந்த மாதிரி கட் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து கீழ் பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு, ரொம்ப வேணாம், லைட்டாக போதும். இதுக்கு மேலே நான் சீஸை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து இதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. சீஸ் ஸ்லைஸ் இருந்தாலும் நீங்கள் போடலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து மிக்சிங்கில் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்சிங் பவுலில். ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கோங்க. இதோட இந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து வச்சு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அது கொஞ்சம் ஒட்டணும், அதுக்காக தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 இதையும் நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ வந்து ஸ்டஃபிங் எல்லாம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா பன்னுக்கு மேலே இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பேன் இல்லாதவங்க கொஞ்சம் திண்ணமான அலுமினிய பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஃபுல்லாக 4 பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டர் அப்ளை பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான் இந்த பேனில், பட் ப்ரெட் மேலே கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ப்ரெட்டை உள்ளே வைக்கிறேன். சரி, பன் நான் வந்து கடாயில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவன் இருக்கிறவங்க அவன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சு ஸோ நான் இந்த செஞ்சு வச்சேன் இல்லையா, ஸோ இந்த பன்னை வந்து இப்போ இதுக்குள்ளே வைக்க போகிறேன். வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு, ஸோ கவர் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ வந்து பன்னு வந்து நல்லா குக் ஆயிருச்சு. ஸோ நான் இப்போ இதை கட் பண்ணுறேன். மேலே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும்.
ஸோ சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இருக்கும். ஈவினிங் டைமில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.